வணக்கம். நம்ம இப்போ குமிளி வந்திருக்கோம். கேரளா ஸ்டேட் குமிளியில இருந்து இப்போ நாங்கள் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டுருக்கோம். பாருங்கள், அந்த சீன்ஸ்லாம் பாருங்கள், எல்லாம் டீ எஸ்டேட்ஸுங்க. ஒரு பியூட்டிஃபுல் சைட் சீயிங் எப்படின்னு பாருங்கள், லொக்கேஷன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரெண்டு பக்கம் டீ எஸ்டேட்ஸ் இருக்குது. ஜீப்பில் தான் போக முடியும். இப்போ எங்கள் பிளான் இன்றைக்கி வந்து கம்ப்ளீட்டாக ஒரு வாட்டர் ஃபால்ஸ், அப்புறம் வந்து ஆஃப் ரோடு ஒன்று இருக்குது, சத்திரம் ஆஃப் ரோடு, அப்புறம் பெருந்தாம்பாறைங்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். நாங்கள் ஜீப்பில் தான் போக முடியும். அதுக்கு கும்பலியிலேருந்து நீங்கள் ஜீப்பை ஹையர் பண்ணிக்கலாம். ஓகே, ஆமாம். ஒரு ஜீப்புக்கு அந்த இடத்த பொறுத்து 4000, 5000, 6000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஓகே, ஒரு ஜீப்பில் 5 பேர் உட்காரலாம். நம்ம போகக்கூடிய இடங்களை பொறுத்து அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. ஆஃப் சீசனில் ஒரு ரேட்டு, சீசன்னா ஒரு ரேட்டு. ஓகே, இதான் பாருங்கள் எப்படி போகுது. இது எஸ்டேட் சொல்லலாம். சீசன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மழையெல்லாம் பெய்ய வேண்டிய சீசனல் ரெயின் பெய்யாதனால தேக்கடியில் தண்ணி கிடையாது. அதனால் சைட் சீயிங் பார்க்கலாம். இப்படி வந்தீங்கன்னா சைட் சீயிங் பார்க்கலாம். இங்கே ஒரு பிரிட்ஜ் வந்து பாருங்க, பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்க. ரிவர், ஒரு ஆறு ஒன்று வருது. தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் போயிட்டுருக்கு. இந்த வாட்டர் ஃபால்ஸ் வர தண்ணி தான் இங்கே வருதுமா? வாட்டர் ஃபால்ஸு கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்க. சின்ன ஒரு ரிவர் போயிட்டுருக்கு. இந்த வாட்டர் ஃபால்ஸ் பேர் என்ன? மாமலை வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டு இருக்கோம். அப்போ நம்ம வாட்டர் ஃபால்ஸ் மாமலை வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டு இருக்கோம். எத்தனை கிலோமீட்டர் வரும்? இல்லை, 3 கிலோமீட்டர் வாட்டர் ஃபால்ஸ் வரும். அங்கே தான் போயிட்டு இருக்கோம் நம்ம. இப்போ அங்கே குளிக்கிறதுக்கு ஒரு ஃபேமிலிக்கு 200 சார்ஜ் பண்ணுறாங்க. 200 rupees பெர் ஃபேமிலி. அங்கே தான் போயிட்டு இருக்கோம். கும்பலிலிருந்து ஒரு அரை மணி நேரம் ட்ராவலிங் இருக்குது. 20 கிலோமீட்டர்ஸ். மாமலை வாட்டர் ஃபால்ஸ். மாமலை வாட்டர் ஃபால்ஸ் செல்லும் வழியெங்கிலும் தேயிலை தோட்டங்களின் கவின்மிகு காட்சிகள்.
ஓகே, இப்போ நம்ம குமளியிலிருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய விளாமலை வாட்டர் ஃபால்ஸ் வந்திருக்கோம். அந்த வாட்டர் ஃபால்ஸில் வந்து அங்கே வண்டியெல்லாம் அங்கே பார்க் பண்ணிக்கலாம். மேலே அப்படியே கொஞ்சம் கீழே ஒரு 50 படி இறங்கி வந்தீங்கன்னு சொன்னாக்க இங்கே வந்து ஒரு வாட்ரு பாருங்க. இங்கே வந்து ஒரு ஹோம் ஸ்டே இருக்குது, சிங் ஹோம் ஸ்டே இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில்வர் வாட்டர், இது பேர் விளாமலை வாட்டர் ஃபால்ஸ் அப்படிங்கிறாங்க, சில்வர் வாட்டர் ஃபால்ஸ் அப்படிங்கிறாங்க. ஓகே, அந்த வாட்டர் ஃபால்ஸ் தான் போயிட்டுருக்கோம் நம்ம. ஓகே, வாங்க பாருங்க. வேணும் இந்த சின்ன இந்த ஹோம் ஸ்டேயில் வந்து இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு வரவங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலிக்கு 200 சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு ஃபேமிலிக்கு 200 ரூபா. அது மட்டும் இல்லை, இங்கே வந்து நம்ம ட்ரெஸ்ஸு மாற்றுறதுக்கு தனியாக ரூம்லாம் இருக்குது, ட்ரெஸ்ஸு வச்சுட்டு போகலாம். ஓகே, இப்போ ஃபால்ஸ் எங்கேன்னு கேட்டால் ஒரு 10-20 படி கீழே போகணும். அதான் போயிட்டுருக்கோம் நம்ம. ஓகே, கீழே போயிட்டுருக்கோம் நம்ம. ஓகே, இறங்கி வந்தீங்கன்னு சொன்னாக்க இதாங்க இந்த வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது வாட்டர் ஃபால்ஸு. இது பேர் தான் விளாமலை வாட்டர் ஃபால்ஸ் அப்படிங்கிறாங்க. விளாமலை வாட்டர் ஃபால்ஸு. இன்னொரு பேர் சில்வர் வாட்டர் ஃபால்ஸ் அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? தண்ணிக்கெல்லாம் அப்படியே மெதுவாக போயிட்டுருக்கு. கீழே வந்து குளம் மாதிரி தண்ணி தேங்கியிருக்கு, அங்கேயும் குடிக்கலாம். அப்படி இன்னும் கொஞ்சம் கீழே போகலாம். அப்படி இங்கே இல்லை, இந்த ஒரு 50 படி கீழே வந்து சொன்னாங்க. இந்த அவங்க வாட்டர் ஃபால்ஸை பாருங்கள், ஃபால்ஸோட அழகை பாருங்கள். நீர் வீழ்ச்சி எந்த அளவுக்கு நீர் ஆர்ப்பரித்து சென்ற காட்சியை பார்க்குறோம். அப்புறம் தண்ணியை கீழே இறங்கி வந்து சொன்னால் இந்த குளமாக தண்ணி தேங்கியிருக்கு, அதையும் காமிக்கல. தண்ணி குளமாக தண்ணி தேங்கியிருக்கு. இங்கே ஆழம் கிடையாது. இங்கே வந்து அழகாக குளிக்கலாம் போகிறது. அப்படியே தண்ணி இறங்கி வரப்ப கீழே குளமாக தண்ணி தேங்கி இருக்குது. இங்கே ஆழம் கிடையாது. இங்கே வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக குளிக்கலாம். ஓகே, பயமில்லாமல் குளிக்கலாம். இங்கே வந்து அந்த அருவிக்கு போகிறது கொஞ்சம் பார்த்து போகணும். வழுக்கு பாறை நிறையா இருக்குது. அந்த அருவிக்கு போகிறப்ப கொஞ்சம் பார்த்து தான் போகணும். வழுக்கு பாறை நிறையா இருக்குது, ஜாக்கிரதையாக போகணும். இல்லை வழுக்கி விட்டுரும். அங்கே குளிக்க முடியாதவங்க அப்படியே அந்த தண்ணி இறங்கி வர தண்ணியில் கீழே குளத்தில் குளிக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து குளிக்கிறாங்க பாருங்க மக்கள் வந்து. ஓகே, இது ஒரு பக்கா சைட் சீயிங். குமளியிலேருந்து 15 கிலோமீட்ரு தள்ளி இருக்குது. நல்லா நாங்களும் இப்போ அழகாக குளிக்க தான் போகிறோம். நாங்கள் வந்து நீங்களும் இங்கே குமளி வந்தீங்கன்னா அவசியம் இங்கே வந்துட்டு குளிக்க என்ஜாய் பண்ணிட்டு போங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.